அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அலாரோடி போசன் தமிழ். நான் கிஷோர், ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ரயில்வேஸில் நமக்கு யூனிஃபார்ம் சர்வீசஸ்னா அதில் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ் ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ். ஸோ ஆர்பிஎஃப்ல எஸ்ஐயும் சரி, அதே ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள் சரி. இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ் 2024 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. 2025 வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்து கடைசியில் வருஷமே முடிஞ்சு போச்சு. பட் போன வருஷம் அதாவது 2025 அதர் ரயில்வே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுலேயே கொஞ்சம் குளறுபடி, கொஞ்சம் டிலேஸ் இருந்துச்சு. குரூப் டிக்கு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. மேபி இந்த காரணங்கள்னால அது தள்ளி போச்சான்றது தெரியல. அதை தாண்டி இன்னொரு பெரிய அப்டேட், எஸ்எஸ்சி ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண போறாங்கன்றதையும் நமக்கு ரயில்வே மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இதனால மேபி தள்ளி போயிருக்கான்றதையும் நம்ம சின்னதாக கெஸ் தான் பண்ண முடியுதே தவிர்த்து எப்போ தோராயமாக இந்த ஆர்பிஎஃப் உடைய நோட்டிஃபிகேஷன் இருக்கலான்றதை நான் கெஸ் பண்ணுறேன். வேற ஒன்றும் இல்லை, என்னன்றதை பார்ப்போம். அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ சப்போஸ் ஆர்பிஎஃப் உடைய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா மொதல் ஆளாக ஷார்ட்ஸ் மூலியமாவோ இல்லை செஷன் மூலியமாவோ சொல்லக்கூடியது நம்ம Adara24 தமிழ் சேனலாக தான் இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே சேனலில் ரயில்வே ரிலேட்டடான அப்டேட்ஸும் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் அதர் பிடிஎஃப் அண்ட் அதர் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் Adara24 தமிழ் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில கிவ் அவே, சில புக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறதோ இல்லை மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஆர் டைம் லைன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆண்டுகள் எந்தெந்த வருஷம்லாம் வந்திருக்குது. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு எஸ்ஐக்கும் சரி, ஆர்பிஎஃப் எஸ்ஐயும் சரி, ஆர்பிஎஃப் பிசி அதாவது கான்ஸ்டபிளும் சரி, ரெண்டுத்துக்குமே 2024 ஆர்பிஎஃப் 01 2024 அண்ட் ஆர்பிஎஃப் 02 2024 சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் சிஎன் வந்துருந்துச்சு. ஸோ சப் இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் அதோடைய சைக்கிள் இப்போ வந்துட்டு ஆன்கோயிங்ல இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ எஸ்ஐயோடைய எக்ஸாம் வந்துட்டு நமக்கு டிசம்பர் மாதம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நமக்கு சொல்லலாம், நடந்து முடிஞ்சிருக்கும். கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாமும் நமக்கு வந்துட்டு முன்னாடியே முடிச்சிருந்தாங்க. ஸோ 2024 வர வேண்டிய இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அந்த வேகன்சிஸ் கொடுத்து அந்த எக்ஸாம் சைக்கிள் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. அது முடிஞ்சிருச்சுன்னா மேபி அடுத்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி சார் வருஷம் கரெக்டாக வந்திருக்குதா? 2024 வந்திருக்குது. அப்போ 2023 இதுக்கு முன்னாடி வந்திருக்கானா? இல்லை. 22, 21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ஸோ 2018-19 சைக்கிள்னு சொல்லலாம். ஸோ 2018-19 இந்த காலகட்டத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்போ ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் வருஷம் ப்ராப்பராக வந்துருதா அப்படின்னு கேட்டால் நம்மளால கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ அப்போ 2024 வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி 2019-18 இந்த டைம் பீரியட்லையும், அதுக்கு முன்னாடி ப்ரையர் டு 2018 ஸோ 2015, 14, 13 ஸோ இதில் தான் கொஞ்சம் அது வரிசையாக வந்திருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மேபி இந்த 2015 அப்புறம் அதாவது கொரோனா டைமுக்கு அப்புறம் ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆகிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. ஸோ அப்போ இதன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ புது ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் அப்போ எப்போ தான் இருக்கும் அந்த ஒரு ஐடியாவுக்கு வரோம்னா இந்த ஒரு காரணம் இதை டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலான்னு எனக்கு பர்சனலாக வந்து தோணுது. ஏன்னா ஒரு 2-3 மாதம் முன்னாடி நம்ம ரயில்வே மினிஸ்டர் இன்னுமே அஃபிஷியலாக உங்களுக்கு இருக்கும், நம்ம பிஐபி வெப்சைட்டில் போனீங்கனாலே இந்த ஒரு விஷயம், அப்போ அதுல தான் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்திருக்கேன். Union Railway Minister Ashwini Vaishnav has announced that recruitment for the RPF Railway Protection Force will now be conducted annually by the Staff Selection Commission. ஸோ இனிமேல் ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸை எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போறாங்க. சார் எஸ்எஸ்சினா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றவங்க தானே. இப்போ ஆர்ஆர்பி தானே இத்தனை நாள் ஆர்பிஎஃப் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இனிமேல் ஸோ அப்போ 2025 ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு டிலே ஆனது கூட மேபி அது எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போறதுனால அது வந்துட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கலாம், ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கலாம், எப்படி கனெக்ட் பண்ண போறாங்க என்னன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ 2025 நோட்டிஃபிகேஷனும் சரி வந்துச்சு அப்படின்னா அதுவாக இருக்கட்டும், இல்லை ரெண்டுத்துக்கும் சேர்த்து 2025, 26 சேர்த்து ஒரே வேகன்சியோட கொடுக்க போறாங்களான்றதும் நமக்கு வந்து தெரியல. இன்னும் ஃபுல் டிரான்ஸ்பரன்சி நமக்கு இல்லை. அப்படி வரதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எஸ்எஸ்சி வெப்சைட்ல தான் நோட்டிஃபிகேஷன் வரும்ன்றதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆர்ஆர்பி வெப்சைட்ல வர்றது டவுட் தான். அஃபிஷியலா ரயில்வே மினிஸ்ட்ரி இதை சொல்லிட்டதுனால ஸோ எஸ்எஸ்சி தான் இனிமேல் ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். எஸ்எஸ்சியோட ஆனுவல் கேலண்டர் வந்துச்சுன்னா கூட ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கும். எஸ்எஸ்சியோட ஆனுவல் கேலண்டரும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதம் வந்துடலாம், டிசம்பர் மாதம் வந்துடும் எதிர்பார்த்தோம், பட் வரல. இந்த மாதம் வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரயில்வேஸோட ஆனுவல் கேலண்டர் கொடுத்துருக்காங்க, பட் அதில் ஆர்பிஎஃப் உடைய எந்த மென்ஷனும் பெருசாக இல்லை. யூஸ்வலாகவே ஆர்பிஎஃப் சிஎன் நம்பர் கொஞ்சம் தனியாக தான் வரும். ஸோ அதனால ரயில்வேஸில் வந்துட்டு ஏஎல்பி, டெக்னீஷியன், என்டிபிசின்னு இந்த எக்ஸாம்ஸோட டீடைல்ஸ் கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து 2026 வரக்கூடிய எக்ஸாம்ஸ் இந்த ஆர்பிஎஃப் பற்றி எந்த டீடைல்ஸும் ரயில்வே ஆனுவல் பிளானரில் இல்லை. ஸோ அப்போ எஸ்எஸ்சியோடல தான் இருக்க போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் இன்னொரு நம்பிக்கை வந்துட்டு எஸ்எஸ்சியோடைய யூனிஃபார்ம் சர்வீசஸ், ஸோ சிபிஓ டெல்லி போலீஸ் எஸ்ஐயாக இருக்கட்டும், அது ஜிடி கான்ஸ்டபிளாக இருக்கட்டும்,
இந்த எக்ஸாம்ஸ்க்கான அந்த சைக்கிள் வந்துட்டு போயிட்டு இருக்குது. அப்டேட்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றா கரெக்டாக விட்டுட்டு இருக்காங்க, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மேபி அந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் எக்ஸாமே எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணலாமோ அப்படின்றது நம்ம வந்துட்டு கெஸ் பண்ணுறோம். ஸோ தோணுது. ஸோ எதுவாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ஆர்பிஎஃப் உடைய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எஸ்சியோடைய ஆனுவல் பிளானர்லேயே சேர்ந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். பட் படிக்கணும், இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ் ஆர் யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்ம காலம் தாழ்த்த வேணாம். ஸோ நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் அப்படியே அழகாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்து உள்ளே போயிட்டே இருக்க போகிறோம். ஃபிசிக்கலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டே இருங்க. ஸோ இது ஒரு சின்ன அட்வைஸாக நான் சொல்லிக்கிறேன், சஜஷனாகவும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதான் ஒரு சின்ன அப்டேட், நம்ம கெஸ் பண்ணுற விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன். அண்ட் இப்போ சார் நீங்கள் ஆர்பிஎஃப்க்கு ஃபிசிக்கல் வந்துட்டு நான் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து டெய்லி வந்துட்டு ரன்னிங் போகிறேன், ஜாகிங் போகிறேன், கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா யூனிஃபார்ம் சர்வீசஸில் இப்போ டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ நம்ம தமிழ்நாடு போலீஸில் எஸ்ஐக்கோ பிசிக்கோ படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்ட் பிசி வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். இதே நீங்கள் எஸ்எஸ்சிலையும் யூனிஃபார்ம் சர்வீசஸ் இருக்குது. இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஐடியா இருக்குன்னா ஆர்பிஎஃப் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிசிக்கல் நீங்கள் சூப்பராக ப்ரிப்பேர் ஆவீங்க. ஆனால் சார் இப்போ நான் இதில் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, சிபிடி. ஸோ அப்போ நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, நமக்கு இந்த டெஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸை வந்துட்டு நான் நல்லா படிச்சுக்கணும். ஸோ ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். ஆர்பிஎஃப்க்குமே அதே தான். ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், அது கூட கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து நமக்கு இந்த 3 சப்ஜெக்ட் முக்கியம். ஸோ அப்போ அந்த 3 சப்ஜெக்ட்டையும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி ரயில்வே ஃபவுண்டேஷன் பேட்ச் தடம் அப்படின்றத லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்குது, எனக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக கிளாஸஸ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் சார், நான் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டா இப்போ ஹிஸ்ட்ரியில் இந்த டாபிக், ரீசனிங்கில் இந்த டாபிக் படிச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இப்போ ஆர்பிஎஃப் உடைய ரிட்டன் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லை, சிபிடிக்கு மட்டும் இல்லை, என்டிபிசி, ஏஎல்பி, அதை வந்து குரூப் டின்னு மொத்த ரயில்வேஸ் எக்ஸாம்ஸுக்கும் நீங்கள் இந்த 3 சப்ஜெக்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீசனிங்க்கு அருண் பிரசாத் சாரும், அதே விமல் சார் வந்துட்டு மேக்ஸுக்கும் அண்ட் ஆப்டிடியூடுக்கும், அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கு நான், அண்ட் அதுலேயே வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஆஷிக் சார்னு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜனவரி ஒரு 22 நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் இந்த பேட்சாக இருக்கட்டும், இல்லை சார் நான் வந்து ரயில்வேஸ் படிக்கிறேன், பட் ரயில்வேஸ் கூட சேர்ந்து அதர் எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இப்போ ரயில்வேஸும் டிஎன்பிசியும் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் 2-3 பேட்சஸ் ஜாயின் பண்ணால் இதுக்கு தனியாக, டிஎன்பிசிக்கு தனியாக, ரயில்வேஸ் தனியாக ஜாயின் பண்ணால் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் ஆகுனீங்கன்னா தமிழ்நாடு மெகா பேக் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி 2-3 எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு 2 வருஷம் வேலிடிட்டி காமிக்கிறப்போ, ஸோ இதே கோர்ஸ் வந்துட்டு 2 years வேலிடிட்டின்னு ஆஃபர் அப்போ கொடுப்பாங்க. ஸோ இந்த நியூ இயருக்கோ இல்லை இந்த பொங்கலுக்கோ ஆஃபர் இருக்கும். அப்போது நம்ம கோடு Y890 யூஸ் பண்ணி இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு உங்களால் எல்லா வீடியோஸும் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், ஆர்பிஎஃப் உடைய பேட்ச்னு எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். 2 வருஷத்துக்கு வந்து உங்களால் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். டெஸ்ட் சீரிஸ்னு இது எல்லாத்தையும் 5000 ரூபா கிட்ட ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ 2 வருஷத்துக்கு 5000 ரூபானா கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த கோடு Y890 யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் செக் பண்ணும்போது அது ஆஃபர் ஒழுங்காக காமிக்கல, சார் நீங்கள் சொன்ன 5500 அந்த ரேஞ்சு கிட்ட இல்லை, கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, இல்லை டபுள் வேலிடிட்டிலாம் இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. ஸோ நான் அதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆஃபர் இருக்கப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ kishore.mohankumar@24/7.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. எந்த டவுட்னாலும் இதை கேட்டுட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதர் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலுமே நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ அதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். அண்ட் ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லது. அந்த அப்படியே நம்ம வந்து பூஸ்டப்பாக நல்லா படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.